சுனாமி ஆழிப்பேரலை சம்பவத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழக கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை உள்ளிட்ட 14 நாடுகளின் கடலோர பகுதிகளை பலமாக தாக்கியது. இதனால் 14 நாடுகளிலும் 2,29,866 பேர் உயிரிழந்தனர். நாகையில் 6,065, கடலூரில் 610, சென்னையில் 206 உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 10,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் மீனவர்கள் சுனாமி 21வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அப்போது மெழுகுவர்த்தி ஏந்தியும் கடலில் பால் ஊற்றியும் மலத்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 21 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2004 நடந்த சம்பவம். ஆனா உலக நாடை பூரா உலுக்கி எடுத்து இந்த பேரழிவை ஏற்படுத்தியதுக்கு இனிமேல் இப்படி சம்பவங்கள் நேர்ந்திடாம நாங்க மீனவர்கள் ஒருங்கிணைந்து இன்னைக்கு இந்த திரேஸ்புரம் பகுதியில் நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறோம். மலர் தூவி மெழுகுபத்தி ஏந்தி பாலாயசம் பண்ணி கடல் மாதாவை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மாதிரி 21 ஆண்டுகள் ஆகியும் இந்த இதை நாங்கள் கடைபிடிச்சு அந்த ஆத்மா சார்ந்தடைகிறதுக்கு மீனவர்கள் கடலிலே தொழில் செய்யும் போது எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாம, எந்த ஒரு பேரழிவும் ஏற்படுத்திடாம இந்த கடல் மாதாவை நாங்கள் இன்னைக்கு வருடந்தோறும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு 21 ஆண்டுகள் நிறைவேறி 22 ஆண்டுகள் ஆக போகுது. ஆனால் இனிமேல் பட எல்லா மீனவர்களும் சந்தோஷமா தொழிலுக்கு செல்வதற்கு நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக யாருமே தொழிலுக்கு போகலை. கடலூரில் சுனாமியில் உயிரிழந்தோருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தங்களை விட்டு பிரிந்தோரை கண்ணீருடன் நினைவு கூர்ந்த பெண்கள் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி வணங்கினர்.